குடிவீரா, உனக்கு ஆபீஸ்ல அவ்வளோ டென்ஷனு, எத்தனை ஃபைல்ஸ், எத்தனை ஆஃபீஷியல் மீட்டிங். அதை விட்டுட்டு இந்த டென்ஷனையும் உன் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை வீரா. அவன் தான் திருந்த மாட்டான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவனை நினைச்சு ஃபீல் பண்ற? ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸை குடி. குடி வீரா. என்னது? இல்ல சூர்யா, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். என்னது? நம்ம வலிக்கு வர மாட்டா? சரி, ட்ரை பண்ணுவோம். வீரா, என்ன இருந்தாலும் நீ அவனை ரொம்ப லவ் பண்ணல? இல்ல, அவன் மேல உயிரே வச்சிருந்த. ஒரு சிலருக்கு என்னதான் நல்ல லைஃப் கிடைச்சாலும் வாழ்ற கொடுப்பன இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அவன். சரியான முட்டாளா இருக்கான். நீ அவன் மேல கோவமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சமாவது லவ் இருக்கும்ல. இல்ல, நீ லவ் பண்ணவன் இப்படி இருக்கானேன்ற அர்த்தத்தில் தான் நீ புலம்புறன்னு எனக்கு புரியுது வீரா. அப்படிலாம் எதுவும் இல்ல சூர்யா. அவன் மேல லவ் இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா? இல்ல வீரா, அது வந்து அவன் மேல எனக்கு வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. என் அக்கா இறந்தப்பவே அவன் மேல இருந்த காதல் எல்லாம் செத்துருச்சு. வீரா, இந்த லைஃப் போனா வேற லைஃப் இல்லையாண்ணா? உன்னெல்லாம் உள்ளங்கையில வச்சு தாங்குற மாதிரி ஒருத்தன் வருவான் பாரு. அது நான் தான். மாறனுக்கு சொந்தமானது எல்லாமே எனக்கு சொந்தமானது தான். அவன் வீடு, குடும்பம், கடை எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனா உன்கிட்ட மட்டும் என்னால நெருங்கவே முடியல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மாறனை மொத்தமா நான் ஜெயிச்சிடுவேன். இனிமே தாண்டி என் ஆட்டம் ஆரம்பம். இல்ல வீரா, இப்ப நீ மனசு வச்சாலும் உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப நீ. இல்ல சூர்யா,